நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கிழமை நாம் பார்த்தோம், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாழானது என்று சொல்லாமலும் எப்சிபா என்று பியூலா என்று சொல்லப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறதுனாலே நீ வாழ்க்கைப்படுவாய். நாம் கடந்த கிழமை தியானிச்சது கர்த்தர் உன்மேல் கர்த்தர் பிரியமா இருந்தா தான் நமக்கு வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு பிரியமா இருக்க நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமாய் இருந்தால் அவர் பிரியமே என்று கூப்பிடுவார். பிரியமாய் இருக்கும் பொழுது அவர் பிரியமே என்று கூப்பிடுவார். அப்பொழுது அவளும் சொல்லுவார், என் பிரியமே என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த அவள் ஒரு நல்ல குணசாலியாக, ஒரு மனைவியாக இந்த உலகத்தில் இருப்பார். இருக்கும்போது அவர் எங்க இருப்பாரு? பட்டணத்து மூப்பரோடு இருந்து அவர் பேசுவார். இவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய காரியங்களை கவனிப்பாங்க. பட்டணத்து மூப்பரோடு இருந்து பேசுறேன்னா அவருக்கு மகுடம், அவர் உயர்த்தப்பட்டார் இல்லையா? அவரு இந்த அம்மாவோட ஒவ்வொரு கிரியினால என்ன செய்யறாங்க? பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஐயா பாரு என்ன அருமையான வாழ்க்கை அவருக்கு, என்ன அருமையான வாழ்க்கை அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் இல்லைன்னா அது எழும்புடிக்குன்னு வேதம் சொல்லுது, அது முற்கிரீடம் சொல்லுது இல்லையா? உலகத்திலேயா இருக்கலாம், புருஷன் புஞ்சாதி தெய்வத்துக்காக இருக்கலாம், மகுடமாய் இருக்க நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலாம். சரி, இந்த நாளிலே நாம் தியானிக்க போற பகுதி கைவிடப்பட்டவள் எனப்படாது. ஒரு காலத்தில் நீ கைவிடப்பட்ட, ஆனா இனி அப்படி சொல்லாத. அதுதான் அர்த்தம், இனி அப்படி சொல்லாத. ஏன்னா உன்மேல நான் பிரியமா இருக்கிறேன், நீ பிரியமா இருக்கத்தக்கதாக மாறிட்ட, எனவே உனக்கு ஒரு வாழ்க்கை நான் கொடுப்பேன். ரெண்டு விதமாக கைவிடப்படலாம். ஒன்று நாம் ஜனங்களால கைவிடப்படலாம், இன்னொன்று நாம் தேவனால கைவிடப்படலாம். கைவிடப்படுகிறது என்று சொல்கிறது ஒதுக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது, தனிமைப்படுத்தப்படுகிறது. இது வேதனையான ஒன்று. ஆனால் ஒரு மனிதனாலே ஒரு மனிதன் கைவிடப்படுவானே ஆனால் அவனை தேவன் தேற்றுவார். ஆனால் தேவனாலே ஒரு மனிதன் கைவிடப்பட்டால் அவனை யாரும் தேற்ற முடியாது, அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. எனவே ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகி அவர் கைவிடும்படி நடந்து கொள்ளாதபடிக்கு தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வானே ஆனால் அவருடைய வாழ்க்கை எந்த நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்ப தேவன் ஒரு மனிதனை எப்பொழுது கைவிடுகிறார் என்று சொன்னால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். உபகாமத்தின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான சோரமான காரியங்களை செய்து அவரை மனமடிவுள்ளவராக்கி அவருக்கு கோபம் உண்டாக்கி உடன்படிக்கையை மீறி போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். இரத்த உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது. அதான் நாங்க அப்ப எடுக்கும் பொழுது இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுகிறார். இதே போல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறின போது ஆண்டவர் கோபமுடையவராக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களை மறந்து விடுவேன், அப்பொழுது உங்களுக்கு தீங்கு உண்டாகும். அந்த வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இல்லாததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். சரி, என்னது பாருங்க, அவர்கள் மேல் கோபம் கொண்டு ஆண்டவர் என்ன
செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு தன் முகத்தை அவர் மறைத்த போது நடக்கிறது என்று சொன்னால், தீங்கும் இக்கட்டும் அவர்களை தொடரும். தேவப்பிள்ளையை எப்பொழுது தீங்கு தொடர்கிறது, எப்பொழுது இக்கட்டு தொடர்கிறது, எப்பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார் என்று சொன்னால், யாரொருவர் கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கை உடைத்து போடுகிறார்களோ அன்றைக்குத்தான் கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். இல்லை என்றால் அவர் ஒருபோதும் மறைக்கிற தேவன் அல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்னவென்று தெரியுமா? கர்த்தருக்கு நான் விரோதமாக செய்த காரியத்தை நினைக்கிறது இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு விரோதமாக தீங்கு செய்து விட்டார் என்று சொல்லுகிற ஒரு கூக்குரலின் சத்தம் தான் இருக்குது. நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை கைவிட்டார். கர்த்தர் கைவிட காரணமாக இருந்தது என்ன? ஆண்டவர் மறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன? அதை விட்டுட்டு அப்படி சொல்ற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்ப்பா. சங்கீதத்தின் புத்தகத்துல சங்கீதம் 137ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, என் எப்படி உதடு மேல்வாயோடு கூட என்ன செய்யும்? ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்லி, நாவு மேல் வாயோடு கூட ஒட்டிக்கொள்ளும். அதாவது நான் இனிமே பேசுறதுல என்ன அர்த்தம் இல்லப்பா, எந்த வாக்குத்தத்தை கொடுக்கறதுல அர்த்தம் இல்லப்பா. நான் உன்னை மறந்தா, ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை மறந்து போகும்போதுதான், என்னோட உடன்படிக்கையை மீறும் பொழுதுதான், நீ சோரமார்க்கமாய் நடக்கும் போதுதான் என்னை நான் மறைத்துக் கொள்வேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கிறோம் கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கையில, இன்னைக்கு அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டோமா அல்லது போனா நாம் மறந்து போனோமா என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சில நேரங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகளை சொல்லுவாங்க. நீங்க வளர்ந்தா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடக்கணும், இந்த வேலையை செய்யணும், இப்படி இருந்தா பணம் சம்பாதிக்கணும், இப்படிதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அறிவுரை. ஆனால் தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு கூட சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார் என்று சொல்லவில்லை. என்ன போட்டிருக்கு? அந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. என்றைக்கு என்றென்றைக்கு உன்னை விட்டுருவாரப்பா. என்ன மாதிரி ஒரு அறிவுரை தெரியுமா? நீ ராஜ்யபாரத்துல வந்திருந்த போது நீ இப்படி இருப்ப, அப்படி இருப்ப, அதை செய்ய இது செய்யணும்னு சொல்ல, நீ கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும் சொன்னா, முதலாவது உன் தேவனை நீ அறிந்து அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு, எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதையும் அவருடைய அன்பை நீ அறிந்து, அதற்கு பிறகு உத்தம இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கூட மனதோடு உற்சாகத்தோடும் கூட நீ அவரை சேவிக்க தொடங்கினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அப்பொழுது உயர்த்தப்படுவாய். இல்லை என்றால் கர்த்தர் உன்னை கைவிட்டுவாரு. எதுவரைக்கும் கைவிடுவார்? என்றென்றைக்கும் கைவிடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கர்த்தர் கைவிட்ட ஒரு காரியம் என்ன நடக்கும்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில யாருமே அவனை தேற்ற முடியாது. நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, 1 சாமுவேல் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இப்ப சாமுவேலை எழுப்பி வர பண்ணணும். அதுக்காக ஒரு குறிச்சொல்லுவர்கிட்ட போயிட்டான். இந்த சவுல் யார் என்று சொன்னால், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். முதலாவது பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் சொன்னா, தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. அந்த கழுதைகளை தேடிக்கொண்டே போகிறான். போகிற நேரத்துல ஆண்டவர் அவனை பார்க்கிறார். பார்த்து சாமுவேலுக்கு சொல்லுகிறார், சாமுவேலே, என் ஜனத்தின் அதிபதியாக, என் ஜனத்தை வழிநடத்தத்தக்கதாக, என் ஜனத்துக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக, என்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, இந்த எண்ணெய் குப்பி எடுத்து போய் அவனை
ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி. ஆனா இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் என்ன செய்தான் என்று சொன்னா, காலப்போக்கிலே பொருளாசை என்ற ஒன்று அவனுக்குள்ளே புகுந்து விட்டது. அப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தைக்கும் அவருடைய உடன்படிக்கையை மீறத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பொருளாசை நிமித்தமாக அவன் ஆண்டவரை விட்டுவிட்டான். ஆண்டவரை விட்டுவிட்டதுக்கு பிறகு கர்த்தர் அவனை விட்டுவிட்டார். ஏனென்றால் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அவனை வெறுத்து ஒதுக்கி விட்டார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, அங்க சாமுவேல் இருந்து அழுது கொண்டிருக்கிறான். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை இழந்து விட்டான் இந்த சவுல். எவ்வளவு காரியம் எத்தனையோ பேர் இருக்கும்போது உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்தது, அதை இழந்து விட்டாய் என்று சொல்வது கர்த்தர் சொல்லுகிறாரு. சாமுவேலே சாமுவேலே, நான் புறக்கணித்த இந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் அழுவாய், எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். சில நேரங்கள்ல நான் மற்றவங்களை நினைச்சு நாம ரொம்ப ஆண்டவர்கிட்ட பேசி துக்கப்பட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நீ ஏன் வார்த்தையை மீறி எனக்கு விரோதமான காரியத்தை செய்த அவனுக்காக நீ எந்த மட்டும் துக்கம் கொண்டிருப்பாய். கருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்ல வேணாம். காரணம் என்ன தெரியுமா? இப்ப பார்த்தா ஆண்டவர் உன்னை விட்டுட்டாரு. விட்டுட்டு சொல்றாரு, எனக்கு நான் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கேன், அவன் அபிஷேகம் பண்ண அப்படின்னு. இப்ப பெலிஸ்தியர்கள் நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இக்கட்டும் தீங்கும் யாரை நெருங்கி வருகிறது என்று சொன்னால் சவுலை நெருங்கி வருது. உடனே என்ன செய்யறான்னு சொன்னா, ஏகோத்தை போட்டு பார்க்கிறான். கர்த்தர் பேசல. அவன் போயிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு குறிச்சொல்லில் ஒரு இடத்திலே போகிறான். இந்த குறிச்சொல்லுற இடத்துல போயிட்டு சொல்றான், நான் சொல்றால எனக்கு எழுப்பி தர முடியுமான்னு. அப்ப அவ பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு சொல்றா, உன்னை பார்த்தா நீ யாருன்னு சொன்னா, நீ சவுல் தானே, நீ தேவனுடைய மனுஷன் தானே, நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, அது ஜீவனுள்ள தேவனுடைய மனுஷன் அல்லவா, இன்றைக்கு நீ இங்கே வந்திருக்கிறாயே, ஒரு காலத்துல நீ என்ன செய்தாய் என்று சொன்னா, குறிச்சொல்லுற ஒரு தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொன்றவன், விரட்டி விட்டவன், நீ செய்தவன் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாயே என்ன என்று சொன்ன பொழுது சவுல் சொல்றான், அதெல்லாம் முந்தி ஒரு காலம் அப்படித்தாங்க, முந்தி அப்படித்தான், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வரைக்கும் நீங்க எங்களுக்கு எதிர்த்தாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனதுனால இப்ப நாம ஐக்கியமா இருப்போம். நீ அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நடக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சின்ன வார்த்தையான கீழ்ப்படிச்சு போனாங்க, இல்லைன்னா சாத்தம் பிழையான வழிகளை கொண்டு போவான். இப்ப என்ன சொல்றா, என்ன செய்யணும், ஏதாவது சொன்னா தானே திருப்தியா இருக்கும். சாமியில எழுப்பாங்க. சாமியில வந்து சொன்னாரு, கர்த்தர் புறக்கணிச்சு உனக்கு, அதுக்கு வேற சத்தியங்களா இருக்கு பேசல, புறக்கணித்து உனக்கு என்ன இன்னும் நான் சொல்ல இருக்கேன். உடனே தரையில விழுந்து கிடக்குறான் பாருங்க. அவ சொல்றா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 28 அதிகாரத்துல 28 அதிகாரத்துல பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொல் கேட்டு என் பிராணனை, 21 சரியா, என் பிராணனை கையிலே பிடித்துக் கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். இப்ப நான் கீழ்ப்படிந்தேன், அடுத்தது நீ என்ன செய்யணும், எனக்கு கீழ்ப்படி. நான் என்ன செஞ்சேன், ஓ வார்த்தை கீழ்ப்படிந்தேன். யாரு, தேவனுக்கு விரோதம். கீழ்ப்படிந்து நீ என்ன செய்ய சொன்னா, நான் தர்ற போஜனத்தை நீ சாப்பிடணும். உடனே சவுலுக்கு என்னதான் இருந்தாலும் அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் சொல்லிட்டான், நான் சாப்பிட மாட்டேன்னு. அவன் சொல்றா, நான் சொல்றத கேட்டு நீ சாப்பிடுப்பா அப்படின்னா எழுந்து உட்கார்ந்து கட்டல் உட்கார்ந்துட்டான். நல்ல உறவு வந்துருச்சு. தேவர்களே, அவ ஆதாரம் கொடுக்கிற அது ஒரு வித்தியாசமான மண்ணா. அந்த மண்ணா அவனை பலப்படுத்தாது. அந்த மண்ணாவுடைய முடிவு வித்தியாசம். வார வாரம் நாங்களும் மண்ணாவை கொண்டு கொடுக்கிறோம் தேவ சமூகத்திலிருந்து. எனவே 6 நாள் வேலையை போட்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல. ஆனாலும் சொல்லி சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க பேசுற கேட்கணும் பாஸ்டர் அப்படின்னு. அதுக்காக இல்லை, எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணுன்றதுக்கு ஆண்டவரே, இந்த விலைக்கு நேரமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆகாரத்தை தாங்க ஆண்டவர். இங்க வந்து முழங்கால் படி போடுறேன்னு தெரியுமா, பிரசங்கம் பண்றதுக்கு ஆயத்தப்பட்ட வந்தாலும் ஒரு பயம், ஆண்டவரே எந்த வார்த்தையை கொடுக்கறது தெரியலையே, எங்களை அபிஷேகப்பா அபிஷேகம். அதுக்காக தான் ஜெபம் பண்ணேன்.
அதைத்தான் நான் கேட்பேன், ஆண்டவரை என்ன அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகமான வார்த்தைகளை கொடுக்கிறதுக்காக என்ன அபிஷேகம் பண்ணுங்க, நல்ல மன்னாவை ஆகாரத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை புஷ்டி உள்ளவர்களாய் மாற்றக் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சவுலுடைய முடிவு நமக்கு தெரியும். இன்றைக்கு நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருந்தால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை வாசிங்க. 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம், மன்னிக்கணும், சங்கீதம் 61 வாசிங்க. தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும் என்று ஒரு கெஞ்சுதல். பாருங்க, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அந்த கெஞ்சுதல் நமக்கு இருக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக காரியங்களை செய்துட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னித்துள்ளேன் ஆண்டவரே, இதனால வந்த காரியங்கள், இக்கட்டுகள் வந்தது, தீங்கு வந்தது, நாங்கள் சிதறடிக்கப்பட்டோம் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட்டுட்டீர் ஆண்டவரே, மறுபடியும் எங்களிடம் திரும்புங்கள் என்று சொன்னா இரக்கத்தின் தேவன் நமக்கு உதவி செய்ய உண்மையாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கர்த்தர் கைவிட்டா அது பெரிய பாடா போயிடும். ஆனா மனுஷன் கைவிட்டா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மனுஷன் எப்பயும் கைவிடுவாங்க, ஆனா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொன்னா தகப்பனும் தாயும் கூட கைவிடுவான், ஆனால் கர்த்தர் நம்மை சேர்த்துவான். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், சங்கீதம் 27:10 சொல்றான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துவான். ஒரு பக்கம் பாருங்க. இங்கெடுத்த அன்னையின் அன்பு மாறி போனதா, தாளாட்டி சீராட்டிய பாசம் மறைந்து போனதாம், தாயுன்னை மறந்தாலும் மறவேன் என்றவர், தாயிலும் மேலாக அன்பை சுரிந்தார். பாருங்க, தாய் பெற்றெடுத்த தாய் வளர்க்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாளோ, அவன் மறந்தாலும் கூட மறவாத ஆண்டவர் நமக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நாம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்படுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரால் கைவிடப்படுகிறார்கள், கணவனால மனைவி கைவிடப்படுகிறார், மனைவியால கணவன் கைவிடப்படுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலை நண்பர்கள் கைவிடுகிறார்கள், சகோதரர்கள் கைவிடுகிறார்கள், இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் நாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப வரும்பொழுதுதான் நான் வந்துட்டு நான் போகும்போது ஒரு சகோதரனை பார்த்தேன். அநேக வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க வைன்பேக் ஸ்ட்ரீட்ல இருக்கும் பொழுது காலையில வருவாரு, வந்தா அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது கையில வச்சிருக்கிற பேப்பர்லாம் வந்து இந்த தாக்குலேட் தான் வச்சிருப்பாரு. அப்போ எந்த நாளும் போடுறப்பல அந்த தாக்குலேட்டை கையில வச்சிருப்பாரு, வைத்திருந்து அவர் பார்க்குற பேப்பரே அந்த அவர்கிட்ட நான் பேசுனதே கிடையாது. ஏன்னா பேசுறதுக்கு எனக்கு பயம். எவ்வளவு நீட்டா அழகா இருப்பாரு, அப்ப வச்சு பேப்பர் தான் படிப்பாரு, எல்லாம் செய்யறதுன்னா நான் பார்க்க பயம். ஆனா அதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தா அவர் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டது நிமித்தமாக பைத்தியக்காரனை போல இருந்தார். இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட போய் நான் பேசினது இல்லை, அதனால எப்படி பேசுற, கார்ல வர ஒன்றும் செய்யவில்லை, பார்க்கிறேன் தாடியெல்லாம் வளர்த்து அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த உடையை பார்க்கும் பொழுது ரொம்ப கேவலமா இருக்கு, நரை மயிரோடு கூட நடந்து வருகிறார். ஏனென்றால் நம்பினவள் கைவிட்டுட்டார். அதே மாதிரி எனக்கு தெரிய ஒரு சகோதரர் இருக்கிறார், இங்க இருக்கிறாரு, இலங்கையில் அவருக்கு பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு, ஆனா இங்க ஒருத்தைய கூட்டிட்டு. இப்படி மனுஷர்கள் இன்னைக்கு வித்தியாசமான கோணங்களில் போய்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான சுவிஸ்ல ஆகலும் மோசமான ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்படுகிறது. தேவ ஜனங்கள் பயத்தோடும் பக்தியோடும் கூட இந்த ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அவர் போய்கிட்டே எவ்வளவு வேதனையான கதைகள் நாம் கேட்கிறோம். மனுஷர் கைவிட்டுறாங்க. பெத்த தாய், அன்னைக்கு நான் வாசிக்கிற ஒரு இது ஒண்ணு பார்த்தேன். அப்படின்னு சொன்னா, பெத்த தாய் தன் பிள்ளையை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கா, குப்பை தொட்டியில போட்டுட்டா. குப்பை தொட்டியில போட்டோன்னு போலீஸ் வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்சி இந்த பிள்ளையோட தாய் யாருன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, குப்பை தொட்டியில போட்டேன், அந்த புள்ள அழுகிற சத்தத்தை கேட்டா யாராவது எடுத்துட்டு போவாங்கிறதுக்காக தான் குப்பை தொட்டிக்குள்ள போட்டேன். குப்பை தொட்டிக்குள்ள யாராவது போட்டு போய் குப்பையை போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? பேய்மாவில அங்கேயே பிடிச்சி தூங்க வச்சிருக்கோம். இருதயம்ன்றது இல்ல, இன்னைக்கு மனுஷனுக்கு இருதயம்ன்றது இல்லாதபடி போயிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறப்பாளோ,
அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பாருங்க, அப்படிப்பட்ட எல்லா சகோதரர்கள் மறந்துடலாம், தாய் மறக்கலாம், மற்றபடி தந்தை மறக்கலாம், நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் மறக்கலாம். ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாரு. சில வேளைகளில் நாம் நல்ல நேசிக்கிறவர்கள், நாம் அன்பு வைத்திருக்கிறவர்கள், நமக்காகவே எப்பொழுது இருப்பார்கள் என்று சொல்லி நினைக்கிற சிலரால நாம் கைவிடப்படலாம். அது ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆனா அப்படி கைவிட்டாலும் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தால் கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பார்க்கிறோம், வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். என்னது நீங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்த பகுதி எப்படி சொன்னா, தாவீது எங்க போகிறான்னு சொன்னா, அவங்க கிட்ட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. இந்த 600 பேர் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். இந்த 600 பேரையும் கூட்டிக்கிட்டு போறாங்க, யுத்தத்துக்கு போய், அதாவது கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளையடிச்சுட்டு எங்கெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வர்றாங்களோ அதை கொண்டு வந்து தங்களுக்குள்ள பிரிப்பாங்க. ஆனா தாவீதுடைய ஒரு காரியம் நீங்க அந்த இதில் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தெரியும். எப்படின்னா 23ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ரஸ்துக்கள் அண்டையில நிக்கிறவர்களுக்கும் அங்க போய் கொள்ளையடிக்கிறவர்களுக்கும் சமனாக என்ன செய்யணும்? கொடுக்கணும் இல்லையா? இவருக்கு கூட, அவருக்கு குறை, எனக்கு கூட குறை, எல்லாருக்கும் 5 ரூபாய் எடுத்தா 2 பேர்னா 2 பேருக்கு, 4 பேர்னா 4 பேருக்கு எவ்வளவு பிரிக்க முடியும்? சமனாக பிரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஜீவனை இவர்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போவான். இப்ப எல்லாம் போயிட்டு கடைசி அவங்க யுத்தம் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு வரும்பொழுது அமிலேக்கியர் வந்து என்ன செய்துட்டாங்க? இவங்களை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர்கள் கொஞ்சாதி பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போடணும்னு அப்படியே பட்டணத்தை பாக்குறாங்க. ஒண்ணுலயே எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாருங்க, சேர்ந்து போனோம் நினைக்கணும். நம்மளோட இருக்கிற தாவீதுக்கும் அதுதானே நடந்தது என்று சொல்லி நினைக்கணும். எல்லாரும் அழுகுறாங்க, தாவீது அழுகுறான். ஏன்னா தாவீதுக்கு கொஞ்சாதி பிள்ளை எல்லாம் போயிருச்சு, ஆடு மாடெல்லாம் போயிருச்சு. இதேதான் மற்றவங்க நடந்திருக்கு. எல்லாரும் அழுகுறாங்க. ஆனா புத்தியில பாருங்க கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த 600 பேரை ஒன்னா கூடி சேர்ந்துட்டு இந்த தாவீதை தனிமையாய் கைவிட்டு விட்டார்கள். இந்த தாவீதுக்கு கல்லெறிந்து தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலையில தாவீது ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த ஆரம்பித்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நீ நம்பி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உன்னை கைவிடலாம். நீ நினைத்திருக்கிற நினைவுகளுக்கு வித்தியாசமாக செயல்படலாம், உனக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்குள் திடப்படுவாய் என்று சொன்னா, திடப்படும் பொழுது கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க உண்மையாளராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப தாவீது ஏன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் என்று சொன்னா, அவனுக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் தெரியும். அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு நீங்க மனம் நொந்து வந்திருக்கலாம். எத்தனை பேருக்கு நாங்க அன்பு காட்டினோம், எத்தனை பேரை நாங்க நேசிச்சோம், மலை போல மனிதர்களை நாங்க நேசிச்சோமே, மலை போல மனிதர்களை நம்பினோமே. ஆனா அத்தனை பேர் எங்களுக்கு கெடுதல் செய்தாங்கன்னு சொல்லலாம். கர்த்தர் கெடுதல் செய்யாத. அதான் பக்தன் பாடலாம், மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே, மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே, மாறாத கிருபைதானே. எல்லாரும் படிமா, மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே, மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே, மனிதர்கள் எல்லாம் மாறின போதும்
தனிப்பட்ட வாழ்க்கை நிர்மூலமாக்க சத்துரு எவ்வளவோ திட்டம் பண்ணினான். ஆனால் நீ அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் திடப்பட்டபடியினாலே அவன் ஜெயம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஜெயம் கொள்ள வைத்தார். ஹல்லேலூயா. அதனால தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினார். நீங்க சங்கீதங்களின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி. நாம கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்பினா கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவார். இன்னைக்கு நாம் எப்படி கர்த்தரை நம்புகிறோம்? அதுதான் பெரிதான கேள்வி. ஏதோ தேவைகளுக்காய் கர்த்தரை நம்புகிறோமா? இல்ல ஒரு சுகத்துக்காக கர்த்தரை நம்புகிறோமா? ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக கர்த்தரை நம்புகிறோமா? எதற்காக கர்த்தரை நாம் நம்புகிறோம்? இன்றைக்கு அந்த சரியான நம்பிக்கை கர்த்தர் மேல நீங்க வைப்பீங்களே, ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடாத பட்சத்துல உங்களை எந்த சக்தியும் மேற்கொள்ளவே முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். தானியேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் தெளிவா வாசிங்க. இப்போதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூர் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக்கி உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். சரி, இங்க நமக்கு தெரியும் 3 வாலிபர்களை குறித்து தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற 3 வாலிபர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த 3 வாலிபர்களும் அங்க ராஜாவுடைய அந்த பாபிலோனுக்கு கொண்டு வந்த போது ராஜாவுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், இவர்களை ராஜபோஜனத்தினால் திருப்தியாக்கணும். நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ராஜா சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், ராஜா குடிக்கிற நல்ல வைன் கொடுக்கணும், இப்படி எல்லாம் கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஒரு பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருந்தாங்க. எப்படின்னா, நாங்க ராஜாவுடைய போஜன பதார்த்தத்தினால எங்களை தீட்டுப்படுத்துகிறது இல்லை. அப்படி இருந்தா எப்படிப்பட்ட சாப்பாட்டிலே இருப்பான இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான எந்த காரியத்தை நாங்க சின்ன அற்பமான காரியத்தை கூட செய்ய மாட்டோம் என்கிற ஒரு நல்ல ஒரு தீர்மானம், நல்ல ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கிறாங்க. இப்ப நடந்தது என்ன? கர்த்தர் அவர்களை தேசத்தில் உயர்த்துகிறார். மாகாணத்துல அவர் முதலமைச்சர்களா வந்துட்டாங்க. முதலமைச்சர்களா வந்து ஆட்சி செய்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறாங்க. சத்துருக்கு எப்ப பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது அவர்களை இல்லாமல் பண்ண வேண்டும் என்கிறது தான் அவருடைய ஒரு திட்டம். இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்யலாம். இப்ப இவர்களுக்கு விரோதமாக இவர்களை அழித்து விட்டால் அவனுக்கு ஜெயம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது கூட அழிக்கணும் தான் நினைச்சான். மோசே பிறந்த போது கூட அழிக்கணும் தான் நினைச்சான். ஏன்னா விடுதலையை கொண்டு வரவே கூடாது. சத்துருடைய திட்டம் அது. இப்ப என்னடா சொன்னா, இந்த 3 பேரையும் அழித்து விட வேண்டும். மாகாண சபைகளிலே பெரியவர்களா இருக்கிறாங்க.
விசாரிக்கிறவர்களா இருக்கிறாங்க. இவங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சத்துரு ஒரு திட்டம் பண்ணி ராஜா கிட்ட ஒரு காரியத்தை, ராஜா தன்னை வணங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல, பெரிய ஒரு பொற்சிலையை செய்ய வைத்து எல்லாரும் வணங்கணும் அப்படின்னா எல்லாரும் போய் வணங்குறாங்க. இவங்க 3 பேரும் வணங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க மேல பொறாமை கொண்டவர்கள் ஓடி போய் ராஜாவிடத்துல சொல்றாங்க, இந்த 3 வாலிபர்களும் வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன போது ராஜா சொல்லுகிறான், அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி ராஜாவிடத்திலே வந்தபோது அவர்கள் 3 பேரையும் பார்த்து ராஜா கேட்கிறாரு, நீங்க வணங்க மாட்டேன்னு சொன்னது உண்மையா அப்படின்னு. ஆமா, உண்மைதான், நாங்க வணங்க மாட்டோம் என்று சொன்ன போது ராஜா சொல்லுகிறான், இன்னொரு சந்தர்ப்பம் தருகிறேன், இப்பொழுது நாதஸ்வரம் கிண்ணறம் மேளம் எல்லாம் வாசிக்கப்படும். இந்த ஒரு விஷயம் நீங்க தரையில விழுந்து கும்பிட்டுட்டீங்கன்னா அந்த சிலைய உயிரோட காக்கப்படுவீங்க. ஐயோ, ஜீவன் போயிருமா? நம்ம ஒரு சின்ன கும்பிடு போட்டுட்டு ஆண்டவரே மன்னிச்சுங்க, நம்ம அப்படித்தான் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கர்த்தர் மன்னிச்சுக்குவாரு கடைசியில போய் விழுங்குறது இல்லைங்க. நீ பாவம் என்று தெரிந்து அதை செய்தால் பாவமே. அவங்க சொல்லிட்டாங்க, நோ நோ நோ, நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து சொன்னாரு, அக்கினியிலே போடப்படுவீர்கள், நல்லா கவனிச்சுங்க. ஆனா உங்களை தப்பு வைக்கிறதுக்கு யார் இருக்கா? தேவன் தப்பு வைப்பாருன்னு சொல்லுறீங்களே, பாப்போமா அப்படின்னு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை சவால் விடுகிறான் ராஜா. இவன் யாரு இல்லைங்க, இவன் இந்த உலக அதிசயத்திலே ஒன்றாயிருக்கிற தொங்கு தோட்டத்தை கட்டுவித்தவன் தான். இந்த உலகத்திலே பாபிலோனிலே வாழ்ந்தவன் தான். தேவ ஜனமே, இன்றைக்கு இவைகளை நாம் திருஷ்டாந்தங்களை பார்க்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை உணர்ந்து கொண்டு சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என்ன சொன்னாங்க? ராஜாவே, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அக்கினிக்கு நாம் போறோம், பரவாயில்ல, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எங்களை தப்புவிக்காமல் விட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் இவைகளுக்கு ஈடு கொடுக்க மாட்டோம், இவைகளோடு கை கோர்த்து நிற்க மாட்டோம். இது தேவ ஜனம் எடுக்க வேண்டிய முடிவு. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, நீ கல்லரோட சேர்ந்து கண்ட கல்லரோட சேர்ந்துக்கிற இருக்குதா? கர்த்தருக்கு நின்று படுங்க, கர்த்தருக்கு நின்று படுங்க. உங்க கால்கள் உறுதிப்படுத்தப்படட்டும், கண்மலை மேல நடக்க விடாது. சரி, 3 பேரும் அப்படியே தீர்மானம் பண்ணி நிக்கிறாங்க. நின்னா ராஜா சொல்றான், அக்கினி 7 மடங்கு சூடாக்கு. எப்பயும் கிறிஸ்தவனுக்கு வர பிரச்சனை அப்படிதான் இருக்கும், நிறைய சூடாக்கு, நல்ல சூடாக்கு. ஆனா ராஜா ஒரு புத்தீனமான காரியம் என்ன தெரியுமா? நீங்களே நடந்து போய் இறங்குனா போயிருப்பாங்க, விழுங்கன்னா அவங்க விழுந்திருப்பாங்க. ஆனா இவங்களை கட்ட சொல்லியாச்சு. பாருங்க, கையில கொண்டாந்து கட்டும் போது சாத்திராக்க கட்டுறாங்க. 2 பேரும் பாக்குறாங்க. நம்ம என்ன சொல்லிட்டு, ஏ சாத்திராங்க கொஞ்சம் பொருள், இப்போ ஒரு சின்ன காரியம் தானே, அற்பமான காரியத்துல டக்குன்னு ஆடி ஒரு சலாம் போட்டுட்டா விஷயம் முடிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொல்லிடுவேன். ஆனா அவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க? நல்லா கட்டுங்க. எப்படி கட்டுறீங்க? ஈசாக்க படி கொண்டு போற மாதிரி நல்லா கட்டுங்க. கட்டிட்டு சுமந்துட்டு போறான். பாவம், ஒன்னும் அறியாத சம்பளத்துக்கு வேலை செய்யறோம், சுமந்துட்டு போனவன் செத்து போனாங்க. கடைசியில தூக்கி வீசிருப்பான். போ, அங்க வீசும் போது ஆண்டவர் கையை வச்சிருப்பார். பிள்ளைகளுக்கு சேதம் வர உன் பாதம் கையில் இல்லாதபடிக்கு உன்னை காக்கிற தேவன் சொல்ற கையை பிடிச்சிருக்காரு. பிடிச்சி மெல்ல வந்தா உள்ள போனோம்னு அந்த கட்டுகள் எல்லாம் வந்து 3 பேரும் நடக்கிறாங்க. தேவ பிள்ளை, உனக்கு சோதனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நீ நினைக்க வேண்டாம் நீ தனித்திருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறவராக நடக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன மாதிரி, என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் கைவிட்டு கர்த்தர் சத்தம் தான் நம்ம கிட்ட இருக்கு. கர்த்தர் கைவிட மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், சோதனைகள் வரும், பாடுகள் வரும். அப்பொழுது கலப்பையில் கை வைத்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை பின்னிட்டு பார்த்தால் அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். என்ன போட்டிருக்கு? என்னவா? தகுதியே கிடையாது. தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற தகுதி கிடையாதுப்பா. எனவே அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது போல என்னதான் சோதனை வந்தாலும் கூட
நான் இயேசுவுக்காக நிற்பேன்னு சொன்னா கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த 3 பேர் அப்படிதான் நின்னாங்க. ஆண்டவரை விடுவித்தாலும் சரி விடுவிக்காலும் சரி பரவாயில்ல. என்ன நடந்ததுன்னு சொன்னா ஆண்டவர் 3 பேரோடு ஓடாவிட்டார். உங்களுக்கு எனக்கு சோதனை வரும்பொழுது கர்த்தர் சிரிக்கிறவர் அல்லங்க, கர்த்தர் பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல, என்ன ஏதுன்னு இருக்கிறது இல்ல. அவர் என்ன செய்கிறார்னா நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவராகவே இருக்கிறார். ரோமர் நிருபத்துல நீங்க 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லையா, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்யணும்? என் மகனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை, வேற தளத்துல வந்திருக்கிற பிரச்சனை, குடும்பத்துல வந்திருக்கிற பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, இந்த வியாதி நிமித்தமாக அவன் சோர்வடைந்து கூடாது, இந்த பிரச்சனை நிமித்தமாக அவன் சோர்வடைந்து கூடாது, அவனுக்கு தேவையான பலத்தை கொடுன்னு சொல்லி பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து உங்களுக்காக எனக்காகவும் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஆனா நாம என்ன, எல்லா வசனமும் தெரியும், ஆனா இதெல்லாம் மறந்துடுறது. கர்த்தர் வேண்டிக் கொண்டால் நாம் ஏன் கவலைப்பட? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாது. தேவனுடைய கிருபாவரங்களும் அவருடைய அழைப்பும் ஒருபோதும் மாறாது. அந்த மாறாத கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னா சோதனை மேலே நமக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் அழைத்திருக்கிறாரா? அப்ப நம்ம முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அந்த கர்த்தர் நம்ம கைவிடுவாரோ? கைவிட மாட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உங்களை என்னை இன்னைக்கு நேரத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளல. ஒருவேளை சபைக்கு வந்து யாரும் கூட்டிட்டு வந்தனால கர்த்தர் தெரிந்து கொள்ளல. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டார். அந்த அநாதி ஸ்நேகத்தினால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சவுல் போறான், கழுதை தேடித்தானே போறான். சவுலை கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுத்தது எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? அவன் அழக வச்சா, இல்லாட்டி உங்களை என்னைய கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு நம்ம படிப்பை வச்சா, உங்க பணபலத்தை வச்சா, உங்க அறிவுத்திறனை வச்சா, இல்லாட்டி போல நீங்க சாதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அதை வைத்தா, அது போல என்ன எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? எப்படி தேர்ந்தெடுத்தாரு? நான் பெரிய திறமசாலியோ நான் அதோ இதோன்னு சொல்லி நம்ம யாரும் தேர்ந்தெடுத்தாரு? ஆண்டவரே நம்மளை படிப்பு வச்சா தேர்ந்தெடுத்தாரு? அழக வச்சு தேர்ந்தெடுத்தாரா? நீங்க சொல்லுங்க, உங்களை தேர்ந்தெடுத்த எதை வச்சு கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு? எதை வச்சு தேர்ந்தெடுத்தாரு? எதை வைத்து நம்மை தேர்ந்தெடுத்தார்? ஒண்ணுமே கிடையாது. அதான் பக்தன் சொல்றாரு, நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாசம் அணுகாமல் பாதுகாத்தனைத்து மந்தையில் சேர்த்துக் கொண்டீரே, நாசம் அணுகாமல் பாதுகாத்தனைத்து மந்தையில் சேர்த்துக் கொண்டீரே, அன்பிதோ 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 என்னை அழைத்தீர் அரசே அருளாலே, அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ. நாரி கிடந்தங்க, நாரி கிடந்தோம். நம்ம பார்த்து எத்தனையோ பேர் நம்ம வெறுத்தம் உண்டு. ஆனா தம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே தம்முடைய மந்தையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். இது உங்களால் உண்டானதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இது நம்மால் உண்டானதல்ல. நம்முடைய எந்த காரியத்தை வைத்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள கொஞ்ச ஜனமாய் இருந்தவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள அன்பின் நிமித்தமாக எல்லா ஜனங்களை விட நீங்க கொஞ்சம் ஜனம் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் மீது அன்பு வைத்து அந்த அன்பின் நிமித்தம் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்.
இதுல மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல மேன்மை பாராட்டி ஒண்ணு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆண்டவர் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் பார்க்கலாம். எப்படி சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தால் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். சரி, என்னது அங்க பார்த்தா ரெபேக்காளுடைய கற்பத்துல 2 பிள்ளைங்க. அப்ப 2ம் வயிற்றிலே மோதி உள்ளே சண்டை, உள்ள ஒன்னோட ஒண்ணு சண்டை. சிலது இப்ப வெளியில வந்து சண்டை, ஆனா அது 2 உள்ளே சண்டை. அப்ப இவ பார்த்தா உள்ளே சண்டை போட்டா வெளியில வந்து என்ன பாடுபடுத்துமோ தெரியாது அப்படின்னு சொல்லி அவ டாக்டர்கிட்ட போய் கேட்கல. ஏதாவது இதுக்கு ஊசி வீசி அடிச்சா அங்கேயே சைலண்டா எல்லாம் ஒழுங்கா வருமானு கேட்கல. இல்ல யார்கிட்ட போய் என்னங்க சொல்றீங்க, என்ன செய்யலாம், எதை சாப்பிட்டா கொஞ்சம் கூல் ஆகும்னு கேட்கல. நேரா போய் என்ன செஞ்சாலாம், கர்த்தரிடத்தில் விசாரித்தார். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை யார்கிட்ட விசாரிச்சாலாம்? இன்னைக்கு நாம எங்க போய் விசாரிக்கிறோம்? விசாரிக்கிறோம் டாக்டர். எந்த பிரச்சனையா எல்லா பிரச்சனையும் டாக்டர் போயிடாதே இல்லையா? யார்கிட்ட விசாரிக்கிறோம்? கர்த்தர்ட்ட விசாரிச்சு பண்ணணும். இப்ப கர்த்தர்ட்ட சொல்லணும்னா கர்த்தர் சொன்னாரு 2 பெரிய ஆட்கள் வருவாங்க. இப்ப அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த யாக்கோபு என்ன செய்வார் என்று சொன்னால் ஏசாவை ஆளுவான். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இது பாருங்க, முன்குறிக்கப்பட்டது. அழைத்தவர் நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். இப்ப என்னது, யாக்கோபு வளர்ந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப வீட்டுல இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவன், ஆனா அந்த ஆசீர்வாதத்தோடு கூட வீட்டுல இருக்க முடியாது. வனாந்தரத்துல ஓடுகிறான். ஓடிக்கொண்டே இருந்த போது நைட் வந்துருச்சு. என்ன செய்யறது தெரியல. ஒரு கல்லை எடுத்தான், தலையணைய வைத்து அப்படியே படுத்தான். ஏன்னா டயர்டு, ஒண்ணும் செய்யவில்லை, தூக்கம், இருதயம் அங்க ஒரே இதா இருக்குது. என்னன்னு சொன்னா, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இப்படியே அவனுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா டயர்டு ஒரு பக்கம் அப்படியே தூங்கினாலும் இவன் தூங்குனா, கர்த்தர் தூங்கல. ஏன்னா அழைத்தவர் தூங்க மாட்டாருங்க, கண்களை வைக்கிறவர் தூங்க மாட்டாருங்க. உறங்காமல் காக்கிற தேவன் அவனை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவனுடைய உள்ளத்துல போராட்டத்தை பார்க்கிறாரு. என்ன செய்யறாரு சொன்னா, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்திலேயே நீங்க வாசித்து பாருங்க, 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க சொல்றாரு ஒரு காரியம். வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் பதான் அராமிலிருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கு 15ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிறது இல்லை என்றார். அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரோடு பேசும்பொழுது சொல்லுகிறாரு, நான் உனக்கு சொன்னது என்னவென்று சொன்ன, உன் தாயினிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்தும் வரையில் நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொன்னார். இன்றைக்கு உன்னோடு கர்த்தர் அநேக நேரங்களில் பேசியிருக்கிறார் என்று சொன்னார். உன்னை மகிமைப்படுத்தும் வரையில் கர்த்தர் உன்னை கைவிடுகிறது இல்லை. உன்னை தேசத்தில் உயர்த்தும் வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். உன் பிள்ளையை உயர்த்தும் வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை உயர்த்தும் வரைக்கும் கைவிட மாட்டார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை யாக்கோபு சொல்றாரு, உங்க அம்மா கிட்ட நான் ஒரு நாள் சொன்னேன்ப்பா, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் அது வரைக்கும் நான் உன்னை கைவிட. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ சொன்னமே, அப்படியா இருந்தா
கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? அந்த வசனம் இருக்கு, நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு திருப்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்ப போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்மோட கூட இருப்பாரா? இதை நீங்க பார்க்கணும்னு சொன்னா 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அங்க பார்க்கணும், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை, நீ பயப்படவும் என்ன வேணாம், கலங்கவும் வேண்டாம். இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் நினைச்சு கலங்கிட்டு இருக்கு கர்த்தருடைய பிள்ளையே. பயந்து போயிருக்கிறியா? கர்த்தரை நீ தேடினா, உத்தம இருதயத்தோடு கூட தேடினா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சொன்னதை நிறைவேற்ற நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கிழமை நாம் பார்த்தோம், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாலானது என்று சொல்லாமலும் எப்சிபா என்று பியூலா என்று சொல்லப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறதுனாலே நீ வாழ்க்கைப்படுவாய். நாம் கடந்த கிழமை தியானிச்சது கர்த்தர் உன்மேல் கர்த்தர் பிரியமா இருந்தா தான் நமக்கு வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு பிரியமா இருக்கா, நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமாய் இருந்தால் அவர் பிரியமே என்று கூப்பிடுவார். பிரியமாய் இருக்கும் பொழுது அவர் பிரியமே என்று கூப்பிடுவார். அப்பொழுது அவளும் சொல்லுவார், என் பிரியமே என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த அவள் ஒரு நல்ல குணசாலியாக, ஒரு மனைவியாக இந்த உலகத்தில் இருப்பார். இருக்கும்போது அவர் எங்க இருப்பாரு? பட்டணத்து மூப்பரோடு இருந்து அவர் பேசுவார். இவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய காரியங்களை கவனிப்பாங்க. பட்டணத்து மூப்பரோடு இருந்து பேசுறேன்னா அவருக்கு மகுடம், அவர் உயர்த்தப்பட்டார் இல்லையா? அவரு நம்மளோட ஒவ்வொரு கிரியினால என்ன செய்யறாங்க? பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஐயா என்ன அருமையான வாழ்க்கை அவருக்கு, என்ன அருமையான வாழ்க்கை அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் இல்லைன்னா அது எலும்புடிக்குன்னு வேதம் சொல்லுது, அது முற்கிரீடம் சொல்லுது இல்லையா? உலகத்திலேயா இருக்கலாம், புருஷன் புஞ்சாதி தெய்வத்துக்காக இருக்கலாம், மகுடமாய் இருக்க நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலாம். சரி, இந்த நாளிலே நாம் தியானிக்க போற பகுதி கைவிடப்பட்டவள் எனப்படாமல். ஒரு காலத்தில் நீ கைவிடப்பட்ட, ஆனா இனி அப்படி சொல்லாத. அதுதான் அர்த்தம், இனி அப்படி சொல்லாத. ஏன்னா உண்மையில நான் பிரியமா இருக்கிறேன், நீ பிரியமா இருக்கத்தக்கதாக மாறிட்ட, எனவே உனக்கு ஒரு வாழ்க்கை நான் கொடுப்பேன். ரெண்டு விதமாக கைவிடப்படலாம். ஒன்று, நாம் ஜனங்களால கைவிடப்படலாம், இன்னொன்று நாம் தேவனால கைவிடப்படலாம். கைவிடப்படுகிறது என்று சொல்கிறது ஒதுக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது, தனிமைப்படுத்தப்படுகிறது. இது வேதனையான ஒன்று. ஆனால் ஒரு மனிதனாலே ஒரு மனிதன் கைவிடப்படுவானே ஆனால் அவனை தேவன் தேற்றுவார். ஆனால் தேவனாலே ஒரு மனிதன் கைவிடப்பட்டால் அவனை யாரும் தேற்ற முடியாது, அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. எனவே ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகி அவர் கைவிடும்படி நடந்து கொள்ளாதபடிக்கு தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வானே ஆனால் அவருடைய வாழ்க்கை எந்த நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்ப தேவன் ஒரு மனிதனை எப்பொழுது கைவிடுகிறார் என்று சொன்னால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். உபகாமத்தின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான சோரமான காரியங்களை செய்து அவரை மனமடிவுள்ளவராக்கி அவருக்கு கோபம் உண்டாக்கி உடன்படிக்கையை மீறி போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். இரத்த உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது. அதான் நாங்க அப்ப எடுக்கும் பொழுது இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது.
ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுகிறார். இதே போல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறின போது ஆண்டவர் கோபமுடையவராக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களை மறந்து விடுவேன், அப்பொழுது உங்களுக்கு தீங்கு உண்டாகும். அந்த வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இல்லாததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். சரி, என்னது பாருங்க, அவர்கள் மேல் கோபம் கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு தன் முகத்தை அவர் மறைத்த போது நடக்கிறது என்று சொன்னால், தீங்கும் இக்கட்டும் அவர்களை தொடரும். தேவப்பிள்ளையை எப்பொழுது தீங்கு தொடர்கிறது, எப்பொழுது இக்கட்டு தொடர்கிறது, எப்பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார் என்று சொன்னால், யாரொருவர் கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கை உடைத்து போடுகிறார்களோ அன்றைக்குத்தான் கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். இல்லை என்றால் அவர் ஒருபோதும் மறைக்கிற தேவன் அல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்னவென்று தெரியுமா? கர்த்தருக்கு நான் விரோதமாக செய்த காரியத்தை நினைக்கிறது இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு விரோதமாக தீங்கு செய்து விட்டார் என்று சொல்லுகிற ஒரு கூக்குரலின் சத்தம் தான் இருக்குது. நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை கைவிட்டார். கர்த்தர் கைவிட காரணமாக இருந்தது என்ன? ஆண்டவர் மறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன? அதை விட்டுட்டு அப்படி சொல்ற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு நாள் மறக்க மாட்டேன்ப்பா. சங்கீதத்தின் புத்தகத்துல சங்கீதம் 137ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, என் எப்படி உதடு மேல்வாயோடு கூட என்ன செய்யும்? ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்லி, நாவு மேல் வாயோடு கூட ஒட்டிக்கொள்ளும். அதாவது நான் இனிமே பேசுறதுல இன்னும் அர்த்தம் இல்லப்பா, எந்த வாக்குத்தத்தை கொடுக்கறதுல அர்த்தம் இல்லப்பா. நான் உன்னை மறந்தா, ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை மறந்து போகும்போதுதான், என்னுடைய உடன்படிக்கையை மீறும் பொழுதுதான், நீ சோரமார்க்கமாய் நடக்கும் போதுதான் என்னை நான் மறைத்துக் கொள்வேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கிறோம் கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கையில, இன்னைக்கு அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டோமா அல்லது போனா நாம் மறந்து போனோமா என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சில நேரங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகளை சொல்லுவாங்க. நீங்க வளர்ந்தா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடக்கணும், இந்த வேலையை செய்யணும், இப்படி இருந்தா பணம் சம்பாதிக்கணும், இப்படிதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அறிவுரை. ஆனால் தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு கூட சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார் என்று சொல்லவில்லை. என்ன போட்டிருக்கு? அந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. என்றைக்கு என்றென்றைக்கு உன்னை விட்டுருவாரப்பா. என்ன மாதிரி ஒரு அறிவுரை தெரியுமா? நீ ராஜ்யபாரத்துல வந்திருந்த போது நீ இப்படி இருப்ப, அப்படி இருப்ப, அதை செய்ய இது செய்யணும்னு சொல்ல, நீ கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும் சொன்னா, முதலாவது உன் தேவனை நீ அறிந்து அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு, எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதையும் அவருடைய அன்பை நீ அறிந்து, அதற்கு பிறகு உத்தம இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கூட மனதோடு உற்சாகத்தோடும் கூட நீ அவரை சேவிக்க தொடங்கினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அப்பொழுது உயர்த்தப்படுவாய். இல்லை என்றால் கர்த்தர் உன்னை கைவிட்டுவாரு. எதுவரைக்கும் கைவிடுவார்? என்றென்றைக்கும் கைவிடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கர்த்தர் கைவிட்ட ஒரு காரியம் என்ன நடக்கும் சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில யாருமே அவனை தேற்ற முடியாது. நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, 1 சாமுவேல் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம்.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இப்ப சாமுவேலை எழுப்பி வர பண்ணணும். அதுக்காக ஒரு குறிச்சொல்லுவர்கிட்ட போயிட்டான். இந்த சவுல் யார் என்று சொன்னால், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். முதலாவது பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் சொன்னா, தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. அந்த கழுதைகளை தேடிக்கொண்டே போகிறான். போகிற நேரத்துல ஆண்டவர் அவனை பார்க்கிறார். பார்த்து சாமுவேலுக்கு சொல்லுகிறார், சாமுவேலே, என் ஜனத்தின் அதிபதியாக, என் ஜனத்தை வழிநடத்தத்தக்கதாக, என் ஜனத்துக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக, என்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், இந்த எண்ணெய் குப்பி எடுத்து போய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி. ஆனா இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் என்ன செய்தான் என்று சொன்னார், காலப்போக்கிலே பொருளாசை என்கிற ஒன்று அவனுக்குள்ளே புகுந்து விட்டது. அப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தைக்கும் அவருடைய உடன்படிக்கையை மீறத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பொருளாசை நிமித்தமாக அவன் ஆண்டவரை விட்டுவிட்டான். ஆண்டவரை விட்டுவிட்டதுக்கு பிறகு கர்த்தர் அவனை விட்டுவிட்டார். ஏனென்றால் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி அவனை வெறுத்து ஒதுக்கி விட்டார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, அங்க சாமுவேல் இருந்து அழுது கொண்டிருக்கிறான். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை இழந்து விட்டான் இந்த சவுல். எவ்வளவு காரியம், எத்தனையோ பேர் இருக்கும்போது உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்தது, அதை இழந்து விட்டாய் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, சாமுவேலே, சாமுவேலே, நான் புறக்கணித்த இந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் அழுவாய், எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். சில நேரங்கள்ல நான் மற்றவங்களை நினைச்சு நாம ரொம்ப ஆண்டவர்கிட்ட பேசி துக்கப்பட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நீ ஏன் வார்த்தையை மீறி எனக்கு விரோதமான காரியத்தை செய்த அவனுக்காக நீ எந்த மட்டும் துக்கம் கொண்டிருப்பாய். கருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்ல வேணாம். காரணம் என்ன தெரியுமா? இப்ப பார்த்தா ஆண்டவர் உன்னை விட்டுட்டாரு. விட்டுட்டு சொல்றாரு, எனக்கு நான் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கேன், அவன் அபிஷேகம் பண்ண அப்படின்னு. இப்ப பெலிஸ்தியர்கள் நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இக்கட்டும் தீங்கும் யாரை நெருங்கி வருகிறது என்று சொன்னால் சவுலை நெருங்கி வருது. உடனே என்ன செய்யறான்னு சொன்னா, ஏகோத்தை போட்டு பார்க்கிறான். கர்த்தர் பேசல. அவன் போயிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு குறிச்சொல்லில் ஒரு இடத்திலே போகிறான். இந்த குறிச்சொல்லுற இடத்துல போயிட்டு சொல்றான், நான் சொல்றால எனக்கு எழுப்பி தர முடியுமான்னு. அப்ப அவ பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல சொல்றா, உன்னை பார்த்தா நீ யாருன்னு சொன்னா, நீ சவுல் தானே, நீ தேவனுடைய மனுஷன் தானே, நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, அது ஜீவனுள்ள தேவனுடைய மனுஷன் அல்லவா, இன்னைக்கு நீ இங்கே வந்திருக்கிறாயே, ஒரு காலத்துல நீ என்ன செய்தாலே என்று சொன்னா, குறிச்சொல்லுகிறவன் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொன்றவன், வெட்டிவிட்டவன், நீ செய்தவன் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாயே என்ன என்று சொன்ன பொழுது சவுல் சொல்றான், அதெல்லாம் முந்தி ஒரு காலம் அப்படித்தாங்க, முந்தி அப்படித்தான், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வரைக்கும் நீங்க எங்களுக்கு எதிர்த்தாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனதுனால இப்ப நாம ஐக்கியமா இருப்போம். நீ அப்படித்தான், நான் ஐக்கியம். இதுதான் இன்னைக்கு நடக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சின்ன வார்த்தையான கீழ்ப்படிச்சு போனாங்க, இல்லைன்னா சாத்தம் பிழையான வழிகளில் கொண்டு போவான். இப்ப என்ன சொல்றா, என்ன செய்யணும், ஏதாவது சொன்னா தானே திருப்தியா இருக்கும். சாமுவேலை எழுப்பாங்க. சாமுவேல் வந்து சொன்னாரு, கர்த்தர் புறக்கணிச்சு உனக்கு, அதுக்கு வேற சத்தியங்களா இருக்கு நான் பேசல, புறக்கணித்து உனக்கு என்ன இன்னும் நான் சொல்ல இருக்கேன். உடனே தரையில விழுந்து கிடக்குறான் பாருங்க. அவ சொல்றார், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 28 அதிகாரத்துல 28 அதிகாரத்துல பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொல் கேட்டு என் பிராணனை, 21 சரியா, என் பிராணனை கையிலே பிடித்துக் கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். இப்ப நான் கீழ்ப்படிஞ்சேன், அடுத்தது நீ என்ன செய்யணும், எனக்கு கீழ்ப்படி. நான் என்ன செஞ்சேன், வார்த்தை கீழ்ப்படிஞ்சேன். யாரு, தேவனுக்கு விரோதம். கீழ்ப்படிந்து நீ என்ன செய்ய சொன்னா, நான் தர்ற போஜனத்தை நீ சாப்பிடணும். உடனே சவுலுக்கு என்னதான் இருந்தாலும் அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் சொல்லிட்டான், நான் சாப்பிட மாட்டேன்னு. அவன் சொல்றா, நான் சொல்றத கேட்டு நீ சாப்பிடுப்பா அப்படின்னா எழுந்து உட்கார்ந்து கட்டல் உட்கார்ந்துட்டான். நல்ல உறவு வந்துருச்சு. தேவப்பிள்ளை அவ ஆதாரம் கொடுக்குற, அது ஒரு வித்தியாசமான மண்ணா. அந்த மண்ணா அவனை பலப்படுத்தாது. அந்த மண்ணாவுடைய முடிவு வித்தியாசம்.
தேவ சமூகத்திலிருந்து காத்து. எனவே 6 நாள் வேலையை போட்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல. ஆனாலும் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க பேசுற கேட்கணும் பாஸ்டர் அப்படின்னு. அதுக்காக இல்லை, எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணுன்றதுக்கு ஆண்டவரே இந்த விலைக்கு நேரமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆகாரத்தை தாங்க ஆண்டவர். இங்க வந்து முழங்கால் படி போடுறேன்னு தெரியுமா, பிரசங்கம் பண்றதுக்கு ஆயத்தப்பட்ட வந்தாலும் ஒரு பயம், ஆண்டவரே எந்த வார்த்தையை கொடுக்குறது தெரியலையே, எங்களை அபிஷேகப்பா அபிஷேகம். அதுக்காக தான் ஜெபம் பண்ணேன். அதைத்தான் நான் கேட்பேன், ஆண்டவரை என்ன அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகமான வார்த்தைகளை கொடுக்கிறதுக்காக என்ன அபிஷேகம் பண்ணுங்க, நல்ல மன்னாவை ஆகாரத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை புஷ்டி உள்ளவர்களாய் மாற்றக் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சவுலுடைய முடிவு நமக்கு தெரியும். இன்றைக்கு நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருந்தால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை வாசிங்க. 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் மன்னிக்கணும், சங்கீதம் 61 வாசிங்க. தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும் என்று ஒரு கெஞ்சுதல். பாருங்க, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அந்த கெஞ்சுதல் நமக்கு இருக்கணும். ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக காரியங்களை செய்துட்டேன், ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னித்தரலாம், ஆண்டவரே இதனால வந்த காரியங்கள் இக்கட்டுகள் வந்தது, தீங்கு வந்தது, நாங்கள் சிதறடிக்கப்பட்டோம், ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டுட்டீர், ஆண்டவரே மறுபடியும் எங்களிடம் திரும்புங்கள் என்று சொன்னா இரக்கத்தின் தேவன் நமக்கு உதவி செய்ய உண்மையாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கர்த்தர் கைவிட்டா அது பெரிய பாடா போயிடும். ஆனா மனுஷன் கைவிட்டா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மனுஷர் எப்பயும் கைவிடுவாங்க, ஆனா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொன்னா தகப்பனும் தாயும் கூட கைவிடுவான், ஆனால் கர்த்தர் நம்மை சேர்த்துவான். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், சங்கீதம் 27:10 சொல்றான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துவான். ஒரு பக்கம் பாடலாம். இங்கெடுத்த அன்னையின் அன்பு மாறி போனதா, தாளாட்டி சீராட்டிய பாசம் மறைந்து போனதாம், தாயுன்னை மறந்தாலும் மறவேன் என்றவர் தாயிலும் மேலாக அன்பை சொரிந்தார். பாருங்க, தாய் பெற்றெடுத்த தாய் வளர்க்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாளோ அவன் மறந்தாலும் கூட மறவாத ஆண்டவர் நமக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நாம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்படுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரால் கைவிடப்படுகிறார்கள், கணவனால மனைவி கைவிடப்படுகிறார், மனைவியால கணவன் கைவிடப்படுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலை நண்பர்கள் கைவிடுகிறார்கள், சகோதரர்கள் கைவிடுகிறார்கள். இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் நாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப வரும்பொழுதுதான் நான் வந்துட்டு நான் போகும்போது ஒரு சகோதரனை பார்த்தேன். அநேக வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க வைன்பேக் ஸ்ட்ரீட்ல இருக்கும் பொழுது காலையில வருவாரு, வந்தா அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது கையில வச்சிருக்கிற பேப்பர்லாம் வந்து இந்த தாக் பிளேட் தான் வச்சிருப்பாரு. அப்போ எந்த நாளும் போடுற பிளாட் அந்த தாக் பிளேட்டை கையில் வச்சிருப்பாரு. வைத்திருந்து அவர் பார்க்குற பேப்பரே அந்த அவர்கிட்ட நான் பேசுனதே கிடையாது. ஏன்னா பேசுறதுக்கு எனக்கு பயம். எவ்வளவு நீட்டா அழகா இருப்பாரு. அப்போ வச்சு பேப்பர் தான் படிப்பாரு, எல்லாம் செய்யறதுன்னா நான் பார்க்க பயம். ஆனா அதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தா அவர் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டது நிமித்தமாக பைத்தியக்காரனை போல இருந்தார். இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட போய் நான் பேசினது இல்லை, அதனால எப்படி பேசுற கார்ல வர ஒன்றும் செய்யவில்லை. பார்க்கிறேன், தாடியெல்லாம் வளர்த்து அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த உடையை பார்க்கும் பொழுது ரொம்ப கேவலமா இருக்கு. நரை மயிரோடு கூட நடந்து வருகிறார். ஏனென்றால் நம்பினவள் கைவிட்டுட்டார். அதே மாதிரி எனக்கு தெரிய ஒரு சகோதரர் இருக்கிறார், இங்க இருக்கிறாரு. இலங்கையில் அவருக்கு பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு, ஆனா இங்க ஒருத்தைய கூட்டிட்டு அடைஞ்சிட்டு. இப்படி மனுஷர்கள் இன்றைக்கு வித்தியாசமான கோணங்களில் போய்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான சுவிஸ்ல ஆகலும் மோசமான ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்படுகிறது. தேவ ஜனங்கள் பயத்தோடும் பக்தியோடும் கூட இந்த ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அவர் போய்கிட்டே எவ்வளவு வேதனையான கதைகள் நாம் கேட்கிறோம். மனுஷர் கைவிட்டுறாங்க. பெத்த தாய், அன்னைக்கு நான் வாசிக்கிற ஒரு இது ஒன்று பார்த்தேன். அப்படின்னு சொன்னா, பெத்த தாய் தன் பிள்ளையை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கா, குப்பை தொட்டியில போட்டுட்டா. குப்பை தொட்டியில போட்டோன்னு போலீஸ் வந்து பிடிச்சிருச்சு.
பிடிச்சி இந்த பிள்ளை தாய் யாருன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? குப்பை தொட்டியில போட்டேன், அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டா யாராவது எடுத்துட்டு போவாங்கிறதுக்காக தான் குப்பை தொட்டிக்குள்ள போட்டேன். குப்பை தொட்டிக்குள்ள யாராவது கொண்டு போய் குப்பையை போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? பேய்மாவளை அங்கேயே பிடிச்சி துங்க வச்சிருக்கோம். இருதயம்ன்றது இல்ல, இன்னைக்கு மனுஷனுக்கு இருதயம்ன்றது இல்லாதபடி போயிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பாருங்க, அப்படிப்பட்ட எல்லா சகோதரர்கள் மறந்துடலாம், தாய் மறக்கலாம், மற்றபடி தந்தை மறக்கலாம், நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் மறக்கலாம். ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாரு. சில வேளைகளில் நாம் நல்ல நேசிக்கிறவர்கள், நாம் அன்பு வைத்திருக்கிறவர்கள், நமக்காகவே எப்பொழுது இருப்பார்கள் என்று சொல்லி நினைக்கிற சிலரால நாம் கைவிடப்படலாம். அது ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆனா அப்படி கைவிட்டாலும் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தால் கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். பார்க்கிறோம், வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். என்னது நீங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்த பகுதி எப்படி சொன்னா, தாவீது எங்க போகிறான்னு சொன்னா, அவங்க கிட்ட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. இந்த 600 பேர் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். இந்த 600 பேரையும் கூட்டிக்கிட்டு போறாங்க, யுத்தத்துக்கு போய், அதாவது கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளையடிச்சுட்டு எங்கெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வர்றாங்களோ அதை கொண்டு வந்து தங்களுக்குள்ள பிரிப்பாங்க. ஆனா தாவீதுடைய ஒரு காரியம் நீங்க அந்த இதில் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தெரியும். எப்படின்னா 23ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ரஸ்துக்கள் அண்டையில நிக்கிறவர்களுக்கும் அங்க போய் கொள்ளையடிக்கிறவர்களுக்கும் சமனாக என்ன செய்யணும்? கொடுக்கணும் இல்லையா? இவருக்கு கூட, அவருக்கு குறை, எனக்கு கூட குறை, எல்லாருக்கும் 5 ரூபாய் எடுத்தா 2 பேர்னா 2 பேருக்கு, 4 பேர்னா 4 பேருக்கு எவ்வளவு பிரிக்க முடியும்? சமனாக பிரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஜீவனை இவர்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போவான். இப்ப எல்லாம் போயிட்டு கடைசி அவங்க யுத்தம் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு வரும்பொழுது அமெரிக்கர் வந்து என்ன செய்துட்டாங்க? இவங்களை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர்கள் கொஞ்சாதி பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போடணும்னு அப்படியே பட்டணத்தை பாக்குறாங்க. ஒண்ணுலயே எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாருங்க, சேர்ந்து போனோம் நினைக்கணும். நம்மளோட இருக்கிற தாவீதுக்கும் அதுதானே நடந்தது என்று சொல்லி நினைக்கணும். எல்லாரும் அழுகுறாங்க, தாவீது அழுகுறான். ஏன்னா தாவீதுக்கு கொஞ்சாதி பிள்ளை எல்லாம் போயிருச்சு, ஆடு மாடெல்லாம் போயிருச்சு. இதேதான் மற்றவங்க நடந்திருக்கு. எல்லாரும் அழுகுறாங்க. ஆனா புத்தியில பாருங்க கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த 600 பேரும் ஒன்னா கூடி சேர்ந்துட்டு இந்த தாவீதை தனிமையாய் கைவிட்டு விட்டார்கள். இந்த தாவீதுக்கு கல்லெறிந்து தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலையில தாவீது ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த ஆரம்பித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நீ நம்பி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உன்னை கைவிடலாம். நீ நினைத்திருக்கிற நினைவுகளுக்கு வித்தியாசமாக செயல்படலாம், உனக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்குள் திடப்படுவாய் என்று சொன்னா, திடப்படும் பொழுது கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க உண்மையாய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப தாவீது ஏன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் என்று சொன்னா, அவனுக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் தெரியும். அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு நீங்க மனம் நொந்து வந்திருக்கலாம். எத்தனை பேருக்கு நாங்க அன்பு காட்டினோம், எத்தனை பேரை நாங்க நேசிச்சோம், மலை போல மனிதர்களை நாங்க நேசிச்சோமே, மலை போல மனிதர்களை நம்பினோமே. ஆனா அத்தனை பேர் எங்களுக்கு கெடுதல் செய்தாங்கன்னு சொல்லலாம். கர்த்தர் கெடுதல் செய்யாத. அதான் பக்தன் பாடலாம், மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே, மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே, மாறாத கிருபைதானே. எல்லாரும் படிமா, மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே, மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத
தனிப்பட்ட வாழ்க்கை நிர்மூலமாக்க சத்துரு எவ்வளவோ திட்டம் பண்ணினான். ஆனா நீ அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் திடப்பட்டபடியினாலே அவன் ஜெயம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஜெயம் கொள்ள வைத்தார். ஹல்லேலூயா. அதனால தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினார். நீங்க சங்கீதங்களின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நாம கர்த்தரையே நம்பியிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்பினா கர்த்தர் ஒரு போது கைவிடுவார். இன்னைக்கு நாம எப்படி கர்த்தரை நம்புகிறோம்? அதுதான் பெரிதான கேள்வி. ஏதோ தேவைகளுக்காய் கர்த்தரை நம்புகிறோமா, இல்ல ஒரு சுகத்துக்காக கர்த்தரை நம்புகிறோமா, ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக கர்த்தரை நம்புகிறோமா, எதற்காக கர்த்தரை நாம் நம்புகிறோம்? இன்றைக்கு அந்த சரியான நம்பிக்கை கர்த்தர் மேல நீங்க வைப்பீங்களே, ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடாத பட்சத்துல உங்களை எந்த சக்தியும் மேற்கொள்ளவே முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். தானியேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 இருந்து 18 வரைக்கும் தெளிவா வாசிங்க. இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூர் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக்கி உங்களுடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாக்கி உனக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். சரி, இங்கே நமக்கு தெரியும் 3 வாலிபர்களை குறித்து தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிறது 3 வாலிபர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த 3 வாலிபர்களும் அங்க ராஜாவுடைய அந்த பாபிலோன் கொண்டு வந்த போது ராஜாவுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், இவர்களை ராஜபோஜனத்தினால் திருப்தியாக்கணும். நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ராஜா சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், ராஜா குடிக்கிற நல்ல வைன் கொடுக்கணும், இப்படி எல்லாம் கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஒரு பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருந்தாங்க. எப்படின்னா, நாங்க ராஜாவுடைய போஜன பதார்த்தத்தினால எங்களை தீட்டுப்படுத்துகிறது இல்லை. அப்படி இருந்தா எப்படிப்பட்ட சாப்பாட்டிலே இருப்பான இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையா இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான எந்த காரியத்தை நாங்க சின்ன அற்பமான காரியத்தை கூட செய்ய மாட்டோம் என்கிற ஒரு நல்ல ஒரு தீர்மானம், நல்ல ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கிறாங்க. இப்ப நடந்தது என்ன? கர்த்தர் அவர்களை தேசத்தில் உயர்த்துகிறார். மாகாணத்துல அவர் முதலமைச்சர்களா வந்துட்டாங்க. முதலமைச்சர்களா வந்து ஆட்சி செய்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறாங்க. சத்துருவுக்கு எப்ப பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது அவர்களை இல்லாமல் பண்ண வேண்டும் என்கிறது தான் அவருடைய ஒரு திட்டம். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்யலாம். இப்ப இவர்களுக்கு விரோதமாக இவர்களை அழித்து விட்டால் அவனுக்கு ஜெயம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது கூட அழிக்கணும் தான் நினைச்சான். மோசே பிறந்த போது கூட அழிக்கணும் தான் நினைச்சான். ஏன்னா விடுதலையை கொண்டு வரவே கூடாது, சத்துருடைய திட்டம் அது. இப்ப என்னடா சொன்னா, இந்த 3 பேரையும் அழித்து விட வேண்டும். மாகாண சபைகளிலே பெரியவர்களா இருக்கிறாங்க, விசாரிக்கிறவர்களா இருக்கிறாங்க, இவங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சத்துரு ஒரு திட்டம் பண்ணி ராஜா கிட்ட ஒரு காரியத்தை, ராஜா தன்னை வணங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல, பெரிய ஒரு பொற்சிலையை செய்ய வைத்து எல்லாரும் வணங்கணும் அப்படின்னா எல்லாரும் போய் வணங்குறாங்க. இவங்க 3 பேரும் வணங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க மேல பொறாமை கொண்டவர்கள் ஓடி போய் ராஜாவினிடத்துல சொல்றாங்க, இந்த 3 வாலிபர்களும் வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன போது ராஜா சொல்லுகிறான், அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே வந்தபோது அவர்கள் 3 பேரையும் பார்த்து ராஜா கேட்கிறாரு,
நீங்க வணங்க மாட்டேன்னு சொன்னது உண்மையா அப்படின்னு? ஆமா, உண்மைதான், நாங்க வணங்க மாட்டோம் என்று சொன்னபோது ராஜா சொல்லுகிறான், இன்னொரு சந்தர்ப்பம் தருகிறேன், இப்பொழுது நாதஸ்வரம், கிண்ணறம், மேளம் எல்லாம் வாசிக்கப்படும். இந்த ஒரு விஷயம் நீங்க தரையில விழுந்து கும்பிட்டுட்டீங்கன்னா அந்த சிலைய உயிரோட காக்கப்படுவீங்க. ஐயோ, ஜீவன் போயிருமா? நம்ம ஒரு சின்ன கும்பிடு போட்டுட்டு ஆண்டவரே மன்னிச்சுங்க, நம்ம அப்படித்தான் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கர்த்தர் மன்னிச்சுக்குவாரு, கடைசியில போய் விழுந்தது இல்லைங்க. நீ பாவம் என்று தெரிந்து அதை செய்தால் பாவமே. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். உடனே ராஜாவுக்கு கோபம் சொன்னாரு, அக்கினியிலே போடப்படுவீர்கள், நல்லா கவனிச்சுங்க. ஆனா உங்களை தப்பு வைக்கிறதுக்கு யார் இருக்கா? தேவன் தப்பு வைப்பாருன்னு சொல்லுறீங்களே, பாப்போமா அப்படின்னு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சவால் விடுகிறான் ராஜா. இவன் யாரு இல்லைங்க, இவன் இந்த உலக அதிசயத்திலே ஒன்றாயிருக்கிற தொங்கு தோட்டத்தை கட்டுவித்து வந்தான். இந்த உலகத்திலே பாபிலோனிலே வாழ்ந்தவன் தான். தேவ ஜனமே, இன்றைக்கு இவைகளை நாம் திருஷ்டாந்தங்களாய் பார்க்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை உணர்ந்து கொண்டு சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என்ன சொன்னாங்க? ராஜாவே, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அக்கினிக்கு நாம் போறோம், பரவாயில்ல, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எங்களை தப்புவிக்காமல் விட்டாலும் பரவாயில்ல, நாங்க இவைகளுக்கு ஈடு கொடுக்க மாட்டோம், இவைகளோடு கை கோர்த்து நிற்க மாட்டோம். இது தேவ ஜனம் எடுக்க வேண்டிய முடிவு. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, நீ கண்ணரோட சேர்ந்து கண்ட கல்லரோட சேர்ந்துக்கிற இருக்குதா? கர்த்தருக்கு நின்று படுங்க, கர்த்தருக்கு நின்று படுங்க. உங்க கால்கள் உறுதிப்படுத்தப்படட்டும், கண்மலை மேல நடக்க முடியாது. சரி, 3 பேரும் அப்படியே தீர்மானம் பண்ணி நிக்கிறாங்க. நின்னா ராஜா சொல்றான், அக்கினி 7 மடங்கு சூடாக்கு. எப்பயும் கிறிஸ்தவனுக்கு வர பிரச்சனை அப்படிதான் இருக்கும், நிறைய சூடாக்கு, நல்ல சூடாக்கு. ஆனா ராஜா ஒரு புத்தீனமான காரியம் என்ன தெரியுமா? நீங்களே நடந்து போய் இறங்குனா போயிருப்பாங்க, விழுங்கனாம விழுந்திருப்பாங்க. ஆனா இவங்களை கட்ட சொல்லியாச்சு. பாருங்க, கையில கொண்டாந்து கட்டும் போது சாத்திராக்க கட்டுறாங்க. 2 பேரும் பாக்குறாங்க. நம்ம என்ன சொல்லிட்டு, ஏ சாத்திர கொஞ்சம் பொருள், இப்போ ஒரு சின்ன காரியம் தானே, அற்பமான காரியத்துல டக்குன்னு ஆடி சலாம் போட்டுட்டா விஷயம் முடிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொல்லிடுவேன். ஆனா அவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க? நல்லா கட்டுங்க. எப்படி கட்டுறீங்க? ஈசாக்க படி கொண்டு போற மாதிரி நல்லா கட்டுங்க. கட்டிட்டு சுமந்துட்டு போறான். பாவம், ஒன்னும் அறியாதவன், சம்பளத்துக்கு வேலை செய்யறவன், சுமந்துட்டு போனவன் செத்து போனாங்க. கடைசியில தூக்கி வீசிருப்பான். போ அப்படின்னு அங்க வீசும் போது ஆண்டவர் கையை பிடிச்சிருப்பார். பிள்ளைகளுக்கு சேதம் வர உன் பாதம் கையில் இல்லாதபடிக்கு உன்னை காக்கிற தேவன் நினைச்சுள்ள கையை பிடிச்சிருப்பார். பிடிச்சி மெல்ல வந்தா உள்ள போனோம்னு அந்த கட்டுகள் எல்லாம் வந்து 3 பேரும் நடக்கிறாங்க. தேவ பிள்ளை, உனக்கு சோதனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நீ நினைக்க வேண்டாம் நீ தனித்திருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறவராக நடக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன மாதிரி, என் பிதாவே, என் பிதாவே, என்னை கைவிட்டு கர்த்தர் சத்தம் தான் நம்ம கிட்ட இருக்கு. கர்த்தர் கைவிட மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், சோதனைகள் வரும், பாடுகள் வரும். அப்பொழுது கலப்பையில் கை வைத்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை பின்னிட்டு பார்த்தால் அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். என்ன போட்டிருக்கு? என்னவா? தகுதியே கிடையாது. தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற தகுதி கிடையாதுப்பா. எனவே அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது போல என்னதான் சோதனை வந்தாலும் கூட நான் இயேசுவுக்காக நிற்பேன் சொன்னா கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த 3 பேர் அப்படிதான் நின்னாங்க. ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காட்டி சரி பரவாயில்ல. என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஆண்டவர் 3 பேரோடு உலாவிட்டார். உங்களுக்கு எனக்கு சோதனை வரும்பொழுது கர்த்தர் சிரிக்கிறவர் அல்லங்க, கர்த்தர் பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல, என்ன ஏதுன்னு இருக்கிறது இல்ல. அவர் என்ன செய்கிறார்னா நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவராகவே இருக்கிறார். ரோமர் நிருபத்துல நீங்க 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படியாம், அந்தபடியே
ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்யணும்? என் மகனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை, வேற தளத்துல வந்திருக்கிற பிரச்சனை, குடும்பத்துல வந்திருக்கிற பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, இந்த வியாதி நிமித்தமாக அவன் சோர்வடைந்து கூடாது, இந்த பிரச்சனை நிமித்தமாக அவன் சோர்வடைந்து கூடாது, அவனுக்கு தேவையான பலத்தை கொடுங்க சொல்லி பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து உங்களுக்காக எனக்காகவும் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஆனா நாம என்ன, எல்லா வசனமும் தெரியும், ஆனா இதெல்லாம் மறந்துடுது. கர்த்தர் வேண்டிக் கொண்டால் நாம் ஏன் கவலைப்பட? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதது. தேவனுடைய கிருபாவரங்களும் அவருடைய அழைப்பும் ஒருபோதும் மாறாது. அந்த மாறாத கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா சோதனை மேலே நமக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் அழைத்திருக்கிறாரா? அப்ப நம்ம முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அந்த கர்த்தர் நம்ம கைவிடுவாரோ? கைவிட மாட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உங்களை என்னை இன்னைக்கு நேரத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளல. ஒருவேளை சபைக்கு வந்து யாரை கூட்டிட்டு வந்தனால கர்த்தர் தெரிந்து கொள்ளல. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டார். அந்த அநாதி ஸ்நேகத்தினால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சவுல் போறான், கழுதை தேடித்தானே போறான். சவுலை கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுத்தது எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? அவன் அழக வச்சா, இல்லாட்டி உங்களை என்னைய கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு நம்ம படிப்பை வச்சா, உங்க பணபலத்தை வச்சா, உங்க அறிவுத்திறனை வச்சா, இல்லாட்டி போல நீங்க சாதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அதை வைத்தா, அதே போல என்னை எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? எப்படி தேர்ந்தெடுத்தாரு? நான் பெரிய திறமசாலியோ நான் அதோ இதோன்னு சொல்லி நம்ம யாரும் தேர்ந்தெடுத்தாரு? ஆண்டவரே நம்மளை படிப்பு வச்சா தேர்ந்தெடுத்தாரு? அழக வச்சு தேர்ந்தெடுத்தாரா? நீங்க சொல்லுங்க, உங்களை தேர்ந்தெடுத்த எதை வச்சு கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு? எதை வச்சு தேர்ந்தெடுத்தார்? எதை வைத்து நம்மை தேர்ந்தெடுத்தார்? ஒண்ணுமே கிடையாது. அதான் பக்தன் சொல்றாரு, நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாசம் அணுகாமல் பாதுகாத்தனைக்கு மந்தையில் சேர்த்துக் கொண்டீரே, நாசம் அணுகாமல் பாதுகாத்தனைக்கு மந்தையில் சேர்த்துக் கொண்டீரே, அன்பிதோ 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 என்னை அழைத்தீர் அரசே அருளாலே, அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ. நாரி கிடந்தங்க, நாரி கிடந்தோம். நம்ம பார்த்து எத்தனையோ பேர் நம்ம வெறுத்தம் உண்டு. ஆனா தம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே தம்முடைய மந்தையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். இது உங்களால் உண்டானதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இது நம்மால் உண்டானதல்ல. நம்முடைய எந்த காரியத்தை வைத்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள கொஞ்ச ஜனமாய் இருந்தவர்களை கர்த்தர் தெரிந்து அன்பின் நிமித்தமாக எல்லா ஜனங்களை விட நீங்க கொஞ்சம் ஜனம் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் மீது அன்பு வைத்து அந்த அன்பின் நிமித்தம் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இதுல மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல மேன்மை பாராட்டி ஒண்ணு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆண்டவர் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் பார்க்கலாம். எப்படி சொன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க. வாசிங்க.
அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக் கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தால் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். சரி, என்னது அங்க பார்த்தா ரெபேக்காளுடைய கற்பத்துல 2 பிள்ளைங்க. அப்ப 2ம் வயிற்றிலே மோதிக்குது, உள்ளே சண்டை, உள்ள ஒன்னோட ஒண்ணு சண்டை. சிலது இப்ப வெளியில வந்து சண்டை, ஆனா அது 2 உள்ளே சண்டை. அப்ப இவ பார்த்தா உள்ளே சண்டை போட்டா வெளியில வந்து என்ன பாடுபடுத்துமோ தெரியாது அப்படின்னு சொல்லி அவ டாக்டர்கிட்ட போய் கேட்கல, ஏதாவது இதுக்கு ஊசி வீசி அடிச்சா அங்கேயே சைலண்டா எல்லாம் ஒழுங்கா வருமானு கேட்கல. இல்ல யார்கிட்ட போய் என்னங்க சொல்றீங்க, என்ன செய்யலாம், எதை சாப்பிட்டா கொஞ்சம் கூல் ஆகும்னு கேட்கல. நேரா போய் என்ன செஞ்சாலாம், கர்த்தரிடத்தில் விசாரித்தார். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை யார்கிட்ட விசாரிச்சாலாம்? இன்னைக்கு நாம எங்க போய் விசாரிக்கிறோம்? டாக்டர் எந்த பிரச்சனையா எல்லா பிரச்சனையும் டாக்டர் போயிடாதே இல்லையா? யார்கிட்ட விசாரிக்கிறோம்? கர்த்தர்ட்ட விசாரிச்சு பண்ணணும். இப்ப கர்த்தர்ட்ட சொல்லணும்னா கர்த்தர் சொன்னாரு 2 பெரிய ஆட்கள் வருவாங்க. இப்ப அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த யாக்கோபு என்ன செய்வார் என்று சொன்னால் ஏசாவை ஆளுவான். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இது பாருங்க, முன்குறிக்கப்பட்டது. அழைத்தவர் நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். இப்ப என்னது, யாக்கோபு வளர்ந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப வீட்டுல இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவன், ஆனா அந்த ஆசீர்வாதத்தோடு கூட வீட்டுல இருக்க முடியாது, வனாந்தரத்துல ஓடுகிறான். ஓடிக்கொண்டே இருந்த போது நைட் வந்துருச்சு, என்ன செய்யறது தெரியல. ஒரு கல்லை எடுத்தான், தலையணைய வைத்து அப்படியே படுத்தான். ஏன்னா டயர்டு, ஒண்ணும் செய்யவில்லை, தூக்கம், இருதயம் அங்க ஒரே இதா இருக்குது. என்னன்னு சொன்னா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இப்படியே அவனுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா டயர்டு ஒரு பக்கம் அப்படியே தூங்கினாலும் இவன் தூங்குனா, கர்த்தர் தூங்கல. ஏன்னா அழைத்தவர் தூங்க மாட்டாருங்க, கண்களை வைக்கிறவர் தூங்க மாட்டாருங்க. உறங்காமல் காக்கிற தேவன் அவனை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவனுடைய உள்ளத்துல போராட்டத்தை பார்க்கிறாரு. என்ன செய்யறாரு சொன்னா, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்திலேயே நீங்க வாசித்து பாருங்க, 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க சொல்றாரு ஒரு காரியம். வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் பதான் அராமிலிருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கு 15ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிறது இல்லை என்றார். அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரோடு பேசும்பொழுது சொல்லுகிறாரு, நான் உனக்கு சொன்னது என்னவென்று சொன்னால், உன் தாயினிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்தும் வரையில் நான் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு உன்னோடு கர்த்தர் அநேக நேரங்களில் பேசியிருக்கிறார் என்று சொன்னார். உன்னை மகிமைப்படுத்தும் வரையில் கர்த்தர் உன்னை கைவிடுகிறது இல்லை. உன்னை தேசத்துல உயர்த்தும் வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். உன் பிள்ளையை உயர்த்தும் வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை உயர்த்தும் வரைக்கும் கைவிட மாட்டார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை யாக்கோபு சொல்றாரு, உங்க அம்மா கிட்ட நான் ஒரு நாள் சொன்னேன்ப்பா, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் அது வரைக்கும் நான் உன்னை கைவிட. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ சொன்னமே, அப்படியா இருந்தா கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? அந்த வசனம் இருக்கு, நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு திருப்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்ப போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்மோட கூட இருப்பாரா? இதை நீங்க பார்க்கணும்னு சொன்னா 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அங்க பாருங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை, நீ பயப்படவும் என்ன வேணாம்,
கலங்கவும் வேண்டாம். இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் நினைச்சு கலங்கிட்டு இருக்கு கர்த்தருடைய பிள்ளையே. பயந்து போயிருக்கிறியா? கர்த்தரை நீ தேடினா, உத்தம இருதயத்தோடு கூட தேடினா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சொன்னதை நிறைவேற்ற